இனிய காலை வணக்கம். சுக்கிரன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், அக்கரைப்பட்டி, சமயபுரம். என்னிடம் நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ ஜாதகம் பார்க்கலாம். ஜாதகம் பார்ப்பதற்கு முன்னுமதி பெற்று வரவும். எனது தொலைபேசி எண்கள் 80 720 73 501, 99 430 38 285. ஏகம் அநேகம் அமோகம் விநாயகனே என்னுள் வந்தறிந்து சகல சௌபாகியம் சுபமாய் தருவார். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா கேதுவோட நட்சத்திரங்கள், சுக்கிரனோட நட்சத்திரங்கள், சூரியனோட நட்சத்திரங்களை பற்றி பார்த்தோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய நட்சத்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சந்திரன் ஆனவர் பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களிலே 4வது நட்சத்திரமாக வரக்கூடியது ரோகிணி நட்சத்திரம். இந்த ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவர்கள் காரியங்கள் அனைத்தும் செம்மையாகவும் திருத்தமாகவும் செய்பவர்கள். பெண்கள் நட்பு அதிகம் உண்டு. இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த காரியத்திலும் பொன்பொனை சேர்க்கை, ரத்தினம் சேர்க்கைகள் எல்லாம் சிறப்பாக இருக்கும். எதை செய்தாலும் நுணுக்கமாகவும் செய்யக்கூடியவர்கள். எப்போவுமே சுகபோகங்களை இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் போஜன பிரியர்கள், உணவு பிரியர்கள் சொல்லலாம். செய்பவன் திருந்த செய்வான், செய்யிலே யாருக்கு நல்லான், மெய்து கனியும் பொன்னும் மகிழில் நீ வல்லான், நெய்யுடன் பாலும் ஊட்டி நிரம்பவே உண்டான், கற்றை உயவே பருத்தி உண்டும் ரோகிணி நன்னாளிலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சந்திரனுக்கு அதிபதி, அதிதேவதை பிரஜாபதி. இதோட வாகனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வண்டி, தேர், ரதம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சொகுசு வாகனங்கள் வச்சுக்க வேண்டியது. அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரதத்தை சொன்னாங்க, தேரை சொன்னாங்க. இன்றைக்கி சொகுசு வாகனங்கள் எடுத்துக்கணும். ஆந்தை, அது மாதிரி சிவனோட பலம், பிறை உடையுடன் கூடிய சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். பூக்களில் பாரிஜாதம் பூவு. உணவுகளை பார்த்தீங்கன்னா தேங்காய் சம்மந்தப்பட்ட, பால் சம்மந்தப்பட்ட உணவுகள் ரொம்ப பிரியமுடையவர்களாக இருப்பாங்க. இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கும்போது சில அற்புதமான நட்சத்திரமானது. சுபகாரியங்களுக்கு ஏற்ற நட்சத்திரம். அனைத்து விதமான சுபகாரியங்களுக்கும் இந்த நட்சத்திரத்தில் செய்வது ரொம்ப சிறப்பு. இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்கேனும் இருந்து உன் அடியேன் உன்னை நினைத்தால் அங்கே என்னோடும் உடன் ஆகி நின்ற அருளி, இங்கே என் வினையை அறுத்திட்டு என்னை ஆளும் என் கங்கா நாயகனே வழிபட்டால் நல்ல சுகபோகங்களை கிட்டுமே அப்படின்ற தேவார பாடல் ஒன்று இருக்கு. இந்த 27 நட்சத்திரங்களை 4வது நட்சத்திரமாக சொன்னாலும் இதனோட நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கண்ணன் பிறந்த நட்சத்திரம் இந்த ரோகிணி தான். சந்திரனின் 27 மனைவிமார்களே அவருக்கு ரொம்ப பிடித்தமான மனைவின்னு சொன்னது இந்த ரோகிணி தான். அதில் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் உருவத்தை பார்த்தீங்கன்னா தேரு, உருளை, வண்டி, வாகனங்கள் எல்லாத்தையுமே சொல்லலாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கார், சொகுசு வாகனங்கள் எல்லாமே சொல்லக்கூடியது இந்த இதுதான். பிரம்மதேவன், கிருஷ்ணன், பீமன் அவதரித்த நட்சத்திரமே இந்த ரோகிணி. சித்தர் மச்சமுனி பிறந்த நட்சத்திரம் இந்த ரோகிணி. மகாகவி காளிதாசன், தென்னாலிராமன் முதலிய பிறந்த நட்சத்திரம் இந்த ரோகிணி. ரோகிணி நட்சத்திரங்கள் வெற்றி சின்னம் ரதம், தேர். இதுதான் அவங்க தேர், ரதத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப வெற்றி காணக்கூடிய சிம்பிளாக இருக்கக்கூடியது. அவங்க வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். இல்லை தேர் சிம்பிள், இல்லைன்னா ரதத்தை வச்சுக்கிறது, இல்லைன்னா முருகன் படம் வச்சுருப்பாங்க, முருகன் பின்னாடி ஒரு தேர் இருக்கும், அந்த மாதிரி வச்சு தங்க ரதம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இது ஒரு அதிபதியான இந்த சந்திரனோட நட்சத்திரம். சந்திரன் இங்கே தான் உச்சம் அடைவார். இந்த சந்திரன் உச்சம் அடையும் கூட இடம் இங்கே தான். காலபூசனுக்கு 4 கூடையவன் 2லே உச்சம். அப்போ 4ஆம் அதிபதியிலேருந்து பார்க்கும்போது எங்கே உச்சம் அடைகிறார்னா 11ல் உச்சம் அடைகிறார். அதே இந்த சுக்கிரன், இந்த ரிஷபத்துக்கு அதிபதி பார்த்தீங்கன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரபவன் எங்கே இருக்காருன்னா தன் வீட்டிலேருந்து 11ல் போய் உச்சம் அடைகிறார். 2மே சிறப்பு தான். அதே சந்திரன் லக்னத்துக்கு எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 11ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சந்திரதசா வரக்கூடிய காலங்களில் மிக 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 வெற்றியை தரும். அதே தேய்பிறை இருந்தால் சற்று பிரச்சனையை கொடுக்கும். அந்த சந்திரதசை சனி புத்தி காலங்களில் ரொம்ப பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும்.
இந்த ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு தாய் மாமன் ஆகாது. தாய் மாமன் இருந்தாலும் பிரச்சனைகளுக்கு தரும். தாய் மாமன் வழியில் சுகப்படாது. அதுக்கு பரிகாரமாக என்ன செய்வாங்கன்னா, ரோகிணி நட்சத்திரம் ஒரு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா, கருஞ்சட்டி, கருப்பு சட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கருஞ்சட்டியில் நல்லெண்ணெயை ஊற்றி முகத்தை பார்க்க வைக்கிறது வந்து மரபு. இந்த மாதிரி பார்க்கும்போது அது வந்து நிவர்த்தி அடையும் என்பது சிறப்பு. அந்த எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா அந்தணர்களுக்கு தானம் செய்ய வேண்டும் என்பது மரபு. இந்த நட்சத்திரத்தில் பார்த்த அதிதேவதை பிரம்மா குழந்தைகளுக்கு உணவு ஊட்டுவதற்கு மிக சிறப்பான நட்சத்திரம். அன்னதானம் செய்வதற்கு சிறப்பான நட்சத்திரம். முதல்ல ஒரு விருந்துக்கு ஒருத்தர் கூப்பிட்றீங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் கூப்பிடலாம். நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் ரோகிணி நட்சத்திரம் அன்று தொழிலை தொடங்குவது ரொம்ப சிறப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுமாதிரி சுப காரியங்கள் செய்வதற்கு ஒரு ஏற்ற நட்சத்திரம் அப்படின்னா இந்த ரோகிணி நட்சத்திரம் தான். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் கலைஞை ஏன்னா இந்த புதிய வீடு வாங்குறது வந்து அவ்வளோ சிறப்பாக இல்லை. இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகம் பிரயாணம் செய்யக்கூடியவர்களாக இருக்குது. பயணம் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வெளில போகிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு சரும வியாதிகள் கொஞ்சம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களாக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா 3 தாய்மாமன் வரைக்கும் சிறப்பு உண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தாய்மாமன் அதில் சிறப்பு இருக்குது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகம் தாய் நட்பு உண்டு, தாய் பாசம் உண்டு, தாயிடமே வளரக்கூடியவர்களாக பிரியப்படுவார்கள். இவங்க பார்த்தீங்கன்னா காதல் திருமணத்திற்கு உதவுவார்கள். இல்லைன்னா இவங்க வீட்டில் இவங்க குடும்பத்தில் காதல் திருமணம் கண்டிப்பாக உண்டு. அசைவை பிரியர்கள். இவங்கள்ட்ட தான் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அந்த ரோகிணி நட்சத்திரம் வந்து ரிஷப ராசியாக இருந்து இவங்கள்ட்ட நீங்கள் உணவு எங்கெல்லாம் நல்ல சுவையாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேட்டிங்கன்னா அழகாக அந்த இடத்த அழகாக சொல்லுவாங்க. இந்த பகுதிக்கு இந்த இடத்துல போங்க, இந்த இடத்துல சாப்பாடு அருமையாக இருக்கும். குறிப்பிட்ட இடத்த கரெக்டாக அந்த பகுதியில் போகும்போது அந்த இடத்துல மட்டும்தான் அவங்க சாப்பிடுவாங்க. இந்த ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று அசை போட்டுகிட்டே இருப்பாங்க. உணவு பிரியர்கள் சொல்லலாம். ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். அதுமாரி மஞ்சள் நிறம், நாவல் மரம் இவங்களுக்கு எல்லாம் நல்ல பிரசித்தி பெற்றதாக இருக்கும். இவர்கள் பார்த்தீங்கன்னா தாய் சொல்லை தட்ட மாட்டார்கள். அதற்கப்புறம் மனைவி வந்துருச்சுன்னா மனைவி சொல்லை தட்ட மாட்டார்கள். மனைவி வந்த பிறகு நல்ல ஏற்றம் உண்டு அப்படின்னு சொல்லணும்னா அந்த ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவங்களே சொல்லலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வளர்ப்பு பிராணிகள் சொல்லக்கூடியது வந்து ஏதாவது வீட்டில் வளர்ப்பாங்க, ரொம்ப பிரியப்படுவாங்க. வளர்க்குறதும் ரொம்ப சிறப்பு. இந்த ரோகிணி பிறந்த பெண்கள் வந்து மாமியார்களுக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் ஒத்து போகாது. ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணாக இருந்தால் மாமியார் இடத்திலும் இவங்களுக்கு சின்ன மனசலப்பு சஞ்சலம் இருக்கும். அது மாதிரி இவங்களுக்கு ரோகிணி நட்சத்திர பெண்ணாக இருந்தால் தனி குலத்தனம் போவதற்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. அப்படி போனால் விட்டுலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து புதன் சாபப்பெற்ற நட்சத்திரமாக வரும். அப்போ புதன் அப்படிங்கும்போது அதனால தான் இந்த புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் கொடுக்கும். அப்போ புதனோட பிரித்தி செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அதுமாரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உபதேசம் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். புல்லாங்குழல் சங்கீத பிரியர்கள், இசை கச்சேரிகள், இசை ஆர்வம் இருக்கும்னா கண்டிப்பாக உண்டு. இவங்க தன்னைத்தானே புகழ்ந்து பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களை புகழ்ந்து பேச ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது வந்து கண்டிப்பாக வந்துடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பலரசம், இளநீர் இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதே பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் முக்கியமான பகுதியில் முதல் 5 டிகிரி முதல் 5 டிகிரி வந்து பெண் அம்சமாகவும் மீதி இருக்கிறது எல்லாமே ஆண் அம்சமாகவும் இருக்கும். அதனால் அந்த டிகிரி வச்சு நம்ம வந்து ரோகிணி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த அம்சத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். வணங்க வேண்டிய திருக்கோயில்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெருமாளோட வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பும். அது காஞ்சிபுரத்தில் ஏகாம்பேஸ்வரர் வழிபாடுன்றது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். இவங்களுடைய பார்த்தீங்கன்னா இறக்க குணம், சுபாவம் எல்லாம் நல்லா இருக்கும். இவங்களுக்கு வந்து பாதிப்புன்னு வந்துச்சுன்னா, ஏன்னா இந்த புதன் சம்மந்தப்பட்டதான் நான் சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா DNA அஸ்ட்ராலஜியில் வந்து சொல்வது புதன் வந்து இதனோட ரோகிணிக்கு வந்து புதன் சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் சரி, அது ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் என்றாலும் அந்த கிரக காரகத்துவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கும். அது புதன் சம்மந்தம்னா ரொம்ப தாய்மாமன் வழியில் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, ஒரு மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக உண்டானா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுமாரி உங்களோட தொழில்கள் அப்படின்னு பார்க்கும்போது தகவல் தொடர்பு சார்ந்த துறைகள் நல்லா சிறப்பாக இருக்குமா, கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். 2ஆம் அதிபதியே புதனாக வர்றதுனால
தகவல் தொடர்பு சாதனங்கள், ஃபோட்டோகிராஃபி, எடிட்டிங்கு, கேமரா, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஜெராக்ஸு, ஸ்டேஷனரி, அக்கௌண்டன்சி, டீச்சரு, மார்க்கெட்டிங், டப்பிங் கொடுக்குறது, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் கொடுக்குறது, ஃப்ளெக்ஸ் பிரிண்டிங் போன்ற தொழில்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து செஞ்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும். அத்துடன் சேர்த்து நீர் சம்மந்தப்பட்ட துறைகள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதுமாதிரி பச்சை காய்கறிகள் சார்ந்த துறைகள் எதை செஞ்சாலும் சிறக்கும். அதுமாதிரி இரும்பு சம்மந்தப்பட்டதில் சனியை பொறுத்து, சனி எங்கே நிற்கிறார் அப்படின்ற விதத்தை பொறுத்து அந்த தொழிலையும் நம்ம எடுத்துக்கணும்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுமாரி இவங்க வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா விரல்களை காட்டி பேசக்கூடிய நபர்களாக இருக்கும். வாய் ஜாலங்கள் மூலமாக வாய் ஜாலங்கள்னு சொல்லுவோம், வாய் அசைவு வச்சு பேசுவாங்கன்னு சொல்லுவோம். அது மாதிரி விரல்களை காட்டி பேசக்கூடியது, கண்களை காட்டி பேசுறது, புருவத்தை காட்டி பேசுறது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் தகவல்களை பரிமாற்றம் செய்யக்கூடிய வித்தை நல்லாயிருக்கும். என்னன்னா இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ராயல்ட்டி பேட்டர்ன் மட்டும் வாங்கக்கூடாது, வாங்கினா சிறப்பு கிடையாது. அதுமாரி முக்கியமான தெய்வம் வழிபாடு அப்படின்னா காளி தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது, பெண் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது, இது எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுமாதிரி இந்த ரிஷப ராசி ரிஷப லக்கணக்காரர்கள் திருப்பதி போகிறாங்க அப்படின்னா முதல்ல யாரை வழிபாடு பண்ணால் அங்கே பத்மாவதி தாயாரை வழிபாடு பண்ணிட்டு தான் நீங்கள் அங்கே ஏழுமலையை பார்க்கணும். இது ஒரு மரபு. அப்படி பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப 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 சிறப்பு. திருவெண்காடு ஒரு முறை சென்று வருவது ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். அதுமாதிரி இவங்க திருநங்கைகளுக்கு உதவி செய்வதும் ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். எண்ணத்திலும் பேச்சிலும் பார்த்தீங்கன்னா உயர்வுக்கு வந்து வழிவகுக்கக்கூடியவங்க. இவங்களோட உறவு வச்சுக்கிட்டோன்னா அந்த கூட இருக்கிற நண்பர்களை இன்னும் உயர்த்தி கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு உயர்வான வழிகளுக்கு வழிகாட்டக்கூடிய நபர்கள் இவங்க தான். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள ரோகிணி நட்சத்திர நட்பு ரீதியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவித்திறன் அதிகமாக இருக்கும். அதாவது ஒட்டு கேட்கணும்னு சொல்லுவாங்களே, இவங்களாம் பேசாமல் இருந்துட்டு இந்த தான் பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி திறமைகள்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் பருக்கள் இருக்கும், மச்சங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். படிப்பு ஆண்களுக்கு நிகரான படிப்பு வச்சுருப்பாங்க, திறமை இருக்கும், நல்லா புத்திசாலியும் கூட. இந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா வீடு இடமாற்றம் செய்ய நல்ல உச்ச நட்சத்திரம், சாந்தி மூத்திரம் செய்வதற்கு நல்ல நட்சத்திரம், சந்திரபவன் வழிபாடு செய்வதற்கு நல்ல நட்சத்திரம். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சம்மந்தமான உணவுப் பொருட்களை அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க. நீர்நிலைகள் நேரத்தை ரொம்ப விரும்புவாங்க. தேக ஆரோக்கியத்திற்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. கண் மூக்கு தொண்டை பிரச்சனை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. திருமணம் சுபகாரியங்கள் செய்வதற்கு மிக உகந்த நட்சத்திரம் இந்த ரோகிணி. குழந்தையை தொட்டிலில் போடுறதுக்கு, பேர் வைக்கிறதுக்கு எல்லாமே சிறப்பான நட்சத்திரம். பூமுடி செய்வது, தங்க தாலி செய்வது, இதுக்கு எல்லாமே சிறப்பான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு இந்த ரோகிணிக்கு பொருந்தாத நட்சத்திரம் பார்த்திங்கன்னா திருவாதிரை, அஸ்தம், சுவாதி, சதயம், மகம். இந்த நட்சத்திரங்கள் வந்து அவங்களுக்கு பொருந்தாது. இந்த நட்சத்திர நாட்களில் அவங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் நிகழ்த்துவது தவிர்க்க வேண்டும். இந்த ரோகிணியில் பார்த்திங்கன்னா முதல் 2 பாதத்திற்கு திருமண தடை கொடுக்கும், திருமண பிரச்சனை இருக்கும். அது வளர்ப்பிறையில் பிறந்தவங்களுக்கு அந்த சந்திர திசை வளமாகவும் இருக்கும். தேய்பிறையில் பிறந்தவங்கன்னா ஜல சம்மந்தப்பட்ட நீர் சம்மந்தப்பட்ட நோய்கள், தாய்க்கு இல்லைன்னா உடல் நெருக்கடி பிரச்சனைகள் இது எல்லாமே கொடுக்கும். இது இந்த விஷயங்களை உங்களுக்கு கவனமாக இருக்கும். பினாமியாக இருப்பாங்க, இல்லாட்டி பினாமி சொத்து உங்கள்கிட்ட இருக்கும். உலக வாழ்க்கைக்கு காத்து ரசிக்கும் ஒரு அதிகமான நட்சத்திரம். இதில் கார் ஓட்ட விரும்புபவர்கள் இந்த நட்சத்திரம். இடது பக்கத்தில் மறு தலை, முதுகில் வடு இருக்கவங்களுக்கு தங்கம், வெள்ளி, முத்து, வைடூரியம், மரகதம் இது மாதிரி தொழிலும் செய்யலாம். இது சார்ந்த பொருளும் வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு கிழக்கு திசை நல்லா அதிர்ஷ்டமாக இருக்கும். வெளிர் பச்சை, வெளிர் மஞ்சள், அடர் நீளம் இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நிறம் இருக்கும். ரோகிணி காரணமாக இருக்கும். அது மாதிரி புருவத்தை ரோகிணி ஆளுமை செய்யும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மோதிரம் அதிகமாக விரும்பி போட்டுக்கொள்வார்கள். மூக்குத்தினா ரோகிணி, மூக்கு குத்துவோடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோகிணி என்று குத்தலாம். சிலை வைத்திருப்பார்கள். கால் மிதியடி வந்து ரோகிணி தான். சேமியா, பால்கோவா, பால் பாயசம், அவல் இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்கும். சுண்ணாம்பு ரோகிணி. அந்த ரோகிணி நட்சத்திரங்கள் பிறந்தவர்களுக்கு ரொம்ப தோசை பிடிக்கும். தோசையை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதுமாதிரி மைக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரோகிணி குறிக்கக்கூடியது தான். உங்களுக்கு நோய் நொடி அப்படின்னு பிரச்சனை வந்ததுன்னா நரம்பு சார்ந்த பிரச்சனை, காது மூக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனை, இடுப்பு பகுதி சார்ந்த பிரச்சனை, இது எல்லாமே முழங்கால் பிடிப்பு, கால் பிடிப்பு, கை கால் பிடிப்பு இதெல்லாமே பிடிக்கும். இதெல்லாம் இந்த நோய்கள் தான் உங்களுக்கு அதிகமாக பாதிக்கும். அதற்கு புதனுக்கு நீங்கள் பிரித்தி செய்வது ரொம்ப சிறப்பு. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க ஜோதிடம், வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம், வாழ்க ஜோதிடம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.